அடியே லீலா, இவ கிச்சன்ல அப்படி என்னதான் பண்ணிக்கிட்டு திரியறா? காலையில இருந்து பட்டினியா உக்காந்துருக்கிறேன். என் மருமக காப்பியும் கொடுக்கல, காலையில சாப்பாடும் கொடுக்கல. என்னதான் பண்றாளோ? அடியே, என்னடி நினைச்சுக்கிட்டு இருக்க? மணி 10:30 ஆகுது. காலையில சாப்பாடு செய்ய உனக்கு இம்புட்டு நேரமா? கோவிச்சுக்கிறாதீங்க அத்தை. இந்தாங்க, இத சாப்பிடுங்க. ஆமா, என்னது இது? பீட்ரூட்டை துருவி தயிரை கலந்து பீட்ரூட் பச்சடி எடுத்துட்டு வந்திருக்கேன். கடுகு கூட தாளிச்சு கொட்டியிருக்கேன். சரிடி, மதியம் சாப்பாட்டுக்கு இதை தொட்டுக்கிறேன். ஏத்த, நீங்க நினைக்கிற மாதிரி இது சைட் டிஷ் இல்ல, மெயின் டிஷ். அப்படின்னா காலையில சாப்பாட்டுக்கு இதான் சொல்ல வரியா? ஏத்த, பாலிவுட் ஆக்ட்ரஸ் ஆலியா பட் இருக்கால, அவ இததான் விரும்பி சாப்பிடுவாளாம். அப்ப இத கொண்டு போய் அவகிட்டயே கொடு. எனக்கு காலையிலக்கு இட்லி, தோசை, பூரி, பொங்கல், தொட்டுக்கிற தேங்காய் சட்னி, சாம்பார், தக்காளி சட்னி இருந்தாதான் பிடிக்கும். போய் இதையெல்லாம் செஞ்சு எடுத்துக்கிட்டு வா. இதெல்லாம் செய்ய முடியாது அத்தை, கேஸ் பிரச்சனை. கேஸ் பிரச்சனைனா 4 வெள்ளைப்பூட தட்டி போடு, பெருங்காயத்தை தூக்கலா போடு. கேஸ் பிரச்சனை காணாம போயிரும். அத்தை, எனக்கெல்லாம் ஒன்றும் கேஸ் பிரச்சனை இல்ல. என்னடி குழப்புற? இப்பதான் கேஸ் பிரச்சனைன்னு இப்ப இல்லங்கிற. உனக்கு கேஸ் பிரச்சனை இருக்கா இல்லையா? எத்த, நான் கேஸ்னு சொன்னது சிலிண்டரு. போர் நடந்துகிட்டு இருக்கிறதுனால நம்ம ஊருக்கு கேஸ் கிடைக்கிறது இல்ல. கேஸ் தட்டுப்பாடா இருக்கு அத்தை. நான் ஆர்டர் பண்ணி 1 வாரத்துக்கு மேல ஆச்சு, இன்னும் காணோம். ஐயோ, இருக்கிறது ஒரே சிலிண்டரு, எப்ப தீந்து போகும்னு சொல்ல முடியாது. அதனாலதான் அடுப்புலயே வைக்காத சமையலா பார்த்து செஞ்சுக்கிட்டு இருக்கிறேன். சரிடி, ஹோட்டல்ல வாங்கிக்கலாம். அத்தை, ஹோட்டலையும் கேஸ வச்சுதானே சமைக்கிறாங்க. அதனால எல்லா பொருளோட விலையையும் அவங்களும் ஏத்திட்டாக. இட்லி ஒண்ணு 10 ரூபாய்க்கு விக்கிது. உங்க பையன் 5 இட்லி திம்பாரு, நீங்க ஒரு 3, நான் ஒரு 3. பிள்ளைங்க ஆளுக்கு 2 வாங்கினாலே 20 இட்லி ஆகி போயிடும். 200 ரூபாய் செலவாயிரும் அத்தை. இந்த போரெல்லாம் எப்ப தாண்டி முடியும்? அமெரிக்கால ட்ரம்ப்னு ஒருத்தன் இருக்கான். அவன் ஆடுற ஆட்டம் தானா இது. அவன் மனசு வச்சாத்தான் முடியும். ஆரம்பிச்சு வச்சதே அவன் தான். விளங்காத பைய ட்ரம்ப் மத்த நாட்டோட இழுத்தானா வம்பு. அவன் கூட மோத நம்ம கிட்ட இல்ல தெம்பு. அடே ட்ரம்ப், எமன் கூப்பிடுறான், சீக்கிரம் கிளம்பு. இருக்கிறவைகள் எல்லாம் அமைச்சு வச்சுட்டே அவன் போவான் போல் இருக்குது. இந்த கேஸுக்காரன் எங்க போனான்னு தெரியலையே. இன்னைக்கு எப்படியாவது அவனை பார்த்து ஒரு சிலிண்டரை போட சொல்லணும். இங்கிட்டு அங்கிட்டுன்னு ஓடிக்கிட்டே இருப்பான், நம்ம பாக்குற நேரம் ஆளையே காணோம். இண்டன் கேஸ்ல புக் பண்ணா 10-15 நாள் ஆகுங்கிறாங்க. மத்த கம்பெனிக்கு மாறலாமா? எந்த கம்பெனி சீக்கிரம் கொடுப்பாங்கன்னு தெரியலையே. தெரிஞ்சா அந்த கேஸையே வாங்கிடலாம். யாரு நீங்க? கேஸ பத்தி நீங்க பேசிக்கிட்டு இருந்தத நான் கேட்டேன். கவலைப்படாதீங்க, எந்த கேஸா இருந்தாலும் நானே போட்டு தர்றேன். நிஜமாவா? ஆமா, எவ்வளவு நாள்ல கிடைக்கும்? வந்தீங்கன்னா உடனே போட்டு கொடுத்துருவோம். எவ்வளவு வேலை? விலையெல்லாம் வாங்க பேசிக்கலாம். ஒரு தடவை போட்டுட்டீங்கன்னா ரொம்ப நாள் வரும். ஆமா, உங்க கடை எங்க இருக்கு? ஆலமர தெரு இருக்குல்ல, அந்த முக்குல தான் என் கடை இருக்கு. நேத்து தான் ஓபன் பண்ணேன். கஸ்டமர் யாருமே வரல. உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கெல்லாம் சொல்லி கூட்டிட்டு வாங்க. நல்லது நல்லது. நான் எனக்கு தெரிஞ்சவங்களுக்கெல்லாம் நிச்சயம் சொல்றேன். சரிம்மா, நான் வரேன். அதையும் சாப்பிட போயிருவேன். நீங்க ஒரு 2 மணி போல கடைக்கு வாங்க. சரி. ஆகா, கேஸ் பிரச்சனை தீந்துச்சு. ஊரெல்லாம் தட்டுப்பாடா இருக்கு. இவங்கிட்ட மட்டும் எப்படி கேஸ் இருக்குன்னு தெரியலையே. இவனை பார்க்க ஒரு ஜாடியில ட்ரம்ப் மாதிரியே இருக்கு. ஒருவேளை இவனும் பெரிய தலையா இருப்பான் போல. அதனாலதான் இவனுக்கு மட்டும் ஸ்டாக் இருக்கு. சரி, உடனே எல்லாருக்கும் சொல்லுவோம். மருமகளே, நீ ஒண்ணு கவலைப்படாத. கேஸ் வராட்டி போது. நம்ம கிட்டதான் இந்த விறகடுப்பு இருக்குல்ல. எங்க இருந்து அத்தை இதை எடுத்தீங்க? பறன்னு மேல வச்சிருந்தேன். தேடி சேர போட்டு எடுத்துட்டேன். அந்த காலத்துல எல்லாம் நாங்க விறகடுப்புல தாண்டி சமைச்சுக்கிட்டே இருந்தோம். கேஸ் சிலிண்டர் வந்த பிற்பாடு கூட நாங்க வாங்கவே இல்ல. எங்க கேஸ் வெடிச்சிருமோன்னு பயந்து அந்த பக்கமே நாங்க போகல. அத்தை, இதை எப்படி பத்த வைக்கிறது? நான் தான் இருக்கேன்ல, நான் பத்த வைக்கிறேன். என்னத்த இவ்வளவு அழகா எரியுது? இது கேஸ விடல ரொம்ப வேகமா எரியுது. ஏத்தே, சட்டுன்னு பத்த வச்சிட்டீங்க. ரொம்ப வருஷ பழக்கமோ? ஆமா, 15 வயசுல என்ன கட்டி கொடுத்தாங்க. மாமியார் வீட்டுக்கு போனதுல இருந்து இந்த அடுப்பத்தானே எரிச்சுக்கிட்டு இருக்கிறேன். இன்னைக்கு என்ன சமையல் பண்றது? மொச்சைய உரிச்சு வச்சிருக்கேன். மொச்சை குழம்பு வைக்கணும், கூடவே அப்பளம் பொரிக்கணும், சாதம் வடிக்கணும். இந்த அடுப்புல எல்லாமே சீக்கிரம் ஆயிடும். அப்படியா அத்தை? ஆமா. நீ என்ன பண்ற? சீக்கிரம் ஜாம. நான் போய் உள்ளார ஏசி ரூம்ல செத்த தூங்குறேன். அப்ப நான் தான் சமைக்கணுமா? பின்ன என்னத்த?
என்னதானே எடுத்துட்டு வந்து கொடுக்கறேன். என்ன வேணும்? அது இல்லாத என்ன இதெல்லாம்? என்ன இதா? ஏண்டி இவ்ளோ நேரம் விறகடுப்ப பத்தி விளக்கம் கொடுத்தேனே, ஒன்னத்தையும் கவனிக்கலையா? இது விறகடுப்புன்னு தெரியுது. இதுல போய் நான் எப்படி சமைக்கிறது? அடிக்கிற வெயில்ல கேஸ்லயே என்னால சமைக்க முடியாது. இதுல புகையா வருது. இதுல எப்படி நான் சமைக்க? இங்க பாரு, கேஸ் இல்லைங்கவும் காலையில குடுத்திய பீட்ரூட் பச்சடி அந்த மாதிரி ஏதாவது ஈஸியா சமைச்சு கொடுத்துட்டு வேலையே பார்க்காம ஓடிடலாம்னு நினைச்சியாக்கும். வாய்க்கு ருசியா சாப்பிட்டு பழகுன உடம்பு அறியாதே இதுல செஞ்சு கொடு, இல்ல உங்க அப்பா வீட்டுக்கே ஓடு. அவ செய்யற மாதிரியே எல்லாத்தையும் பண்ணிட்டு கடைசில ஏன் தலையில கட்டிட்டு போயிட்டா. லீலாக்கா, வாம்சு, என் நிலைமைய பாத்தியா? என்னக்கா பக்கத்துல நின்னாலே அனல் அடிக்குது, எப்படி கிட்டக்க உட்காந்துருக்கீங்க? வேற என்ன பண்றது, இதுல தான் நான் சமைச்சாகணுமா? என் அத்தை சொல்லிட்டு போயிருச்சு. கேஸ் ஆர்டர் பண்ணி இன்னும் வரலடி. ஏக்கா, இனி நீங்க கவலைப்படாதீங்க. ஏன் எனக்கு பதிலா நீ பண்றேங்கறியா? பக்கத்துல ஒரு கடையில கேஸ ஃபில் பண்ணி போட்டு தர்றாங்களாம். என்னடி சொல்ற? ஆமாக்கா, புது கடை, யாருக்கும் தெரியல. நேத்து தான் ஓபன் பண்ணிருக்காங்களாம். நீங்க காலி சிலிண்டரை எடுத்துட்டு வாங்க, நம்ம போய் கேஸ போட்டுட்டு வந்துடலாம். அப்படியா? சரி, இதோ வர்றேன். என்னடி இது ஒரே கூட்டமா இருக்கு? அதானே. ஏண்டி என்கிட்ட என்னடி சொல்லி கூட்டியாந்த? புது கடை, கேஸ் போடுறாங்க, யாருக்கும் அந்த கடைய பத்தி தெரியாதுன்னு சொன்னேன். இங்கன வந்து பார்த்தா ஊரே திரண்டு நிக்குது. இவங்களுக்கெல்லாம் எப்படி தெரியும்? அது வந்து நான் தான்க்கா பாக்குறவங்கள்ட்ட எல்லாம் தகவல் சொல்லிட்டு வந்தேன். அது மட்டும் இல்ல, நம்ம வார்டுக்குன்னு ஒரு வாட்ஸ்அப் குரூப் இருக்குல்ல, அதுலயும் இந்த விஷயத்த சொன்னேன். ஓடி பரதேசி பையன் அவளே, உனக்கு கொஞ்சமாச்சு மூளை இருக்கா? எல்லாத்துக்கும் தெரிஞ்சனாலதான் வருஷ கட்டி நிக்கிறாங்க. நாம மட்டும் ஃப்ரீயா வந்து வாங்கிட்டு பிற்பாடு எல்லாத்துக்கிட்டையும் சொல்லிருக்கலாம்ல. இப்ப பாரு, நம்மளும் வெயிட் பண்ண வேண்டி இருக்கு. கூறு கட்டவ. அடலீலா, இப்போதான் வரியா? ஆமாக்கா. நான்லாம் வாட்ஸ்அப் மெசேஜ பார்த்த அடுத்த நிமிஷமே இங்க வந்துட்டேன். வந்து என்ன பிரயோஜனம்? கூட்டத்தை பாரு. கேஸ ஃபில் பண்ணிட்டு போறதுக்குள்ளாட்டியும் சாயங்காலம் ஆயிரும் போல. பரவாயில்லடி, கேஸே எங்கேயும் கிடைக்கல. ஏதோ இந்த கடையிலயாவது ஃபில் பண்ணி தராங்களே, சந்தோஷம். ஆமாக்கா. 1 hour later. அப்பப்பப்பா, என்ன வெயிலு. ஆமாக்கா, என்னாலயும் முடியல. ஏண்டி வந்து 1 மணி நேரம் இருக்கும் போல. வந்ததுல இருந்து இந்த லைன் 1 இன்ச் நகரல. எப்படி நகரும்? கொஞ்சம் கடைய நல்லா உத்து பாரு. அட, கடை என்ன பூட்டி கிடக்குது? நான் வந்ததுல இருந்தும் பூட்டி தான் கிடக்கு. ஓனர் எப்ப வருவானே தெரியல. ஏண்டி அம்சு, என்ன கடை பூட்டி கிடக்கு? எப்ப வருவாரு ஓனரு? அக்கா, சாப்பிட போயிருப்பாருக்கா, இப்ப வந்துருவாரு, கொஞ்சம் பொறுங்க. எல்லாம் என் நேரம். 3 hours later. அம்சு, என்னடி இன்னும் அந்த ஆளை காணா? அந்த ஆளு வருவானா மாட்டானா? உன்னை நம்பி வேற இந்த லைன்ல வந்து நின்னுக்கிட்டு இருக்கறேன். என் மாமியாரு சோறு குழம்பு ஆக்க சொல்லிட்டு போனா. விறகு அடுப்புல வேக கூடாதுன்னு தான் கேஸ் வாங்க வேகமா வந்துட்டேன். என் மாமியா மதியம் சாப்பிடாத காண்டலையே இருப்பா. இப்ப நான் சிக்கனேன்னு வச்சுக்க, எனக்கு கொலை பண்ணி போட்டுருவா. இனி போய் விறகடுப்புல என்னால சமைக்க முடியாது. எப்படி வருவான் அந்த ஓனரு? தெரியலக்கா, எப்போ வருவான்? லீலாக்கா, அங்க பாருங்க, அங்க குள்ளமா ஒரு ட்ரம்ப் மண்டைய நிக்கிறான் பாருங்க, அவன் தான்க்கா ஓனரு. ஓனரா? ஓனர் எதுக்கடி ஒளிஞ்சுக்கிட்டு நிக்கிறான்? சீக்கிரம் வாங்க, அவனை போய் பிடிப்போம். எனத்துக்கு கடையை திறக்காம இப்படி ஒளிஞ்சுக்கிட்டு நிக்கிறான். சீக்கிரம் போய் அவனை புடிங்க, விடாதீங்க. இவன் தான் கடை ஓனரா? ஆமாக்கா, இவனே தான். யோ, உன் கடையை திறப்பேன்னு உனக்காக தான் இவ்ளோ பேரும் வருஷ கட்டி நின்னுகிட்டு இருக்கோம். நீ என்னடானா கடையை மூடிட்டு இங்க ஓரமா ஒளிஞ்சு நின்னுகிட்டு இருக்க? கடைக்கு கூட்டமே வரமாட்டேங்குது. நேத்து தான் ஓபன் பண்ணேன். என் கடைய பத்தி 4 பேத்துக்கிட்ட சொல்லுங்கன்னு சொன்னேன். உனக்காக உன் கடைய பத்தி தெரிஞ்சவங்க எல்லாத்துக்கிட்டையும் சொல்லி எவ்ளோ கஸ்டமரை கூட்டிட்டு வந்திருக்கேன் பாரு. இவ்ளோ கஸ்டமரை பார்த்த சந்தோஷத்துல எனக்கு சன்மானம் ஏதாவது கொடுப்பீன்னு பார்த்தா கடையவே ஓபன் பண்ணாம தெரிஞ்சுக்கிட்டு இருக்க. யோ, பொம்பளைங்க நாங்க எல்லாம் வெயில்ல நின்னுக்கிட்டு இருக்கோம், அத பார்த்து என்ஜாய் பண்ணிக்கிட்டு இருக்கியா? இவன் அப்படியே அந்த ட்ரம்ப் ஜாடையில எல்லாம் இருக்கான். அதுக்காகவே இவனை வெளுக்கணும் போல இருக்கு. ஆனா என்ன பண்றது, கேஸ் இவங்கிட்ட மட்டும் தானே கிடைக்குது. யோ, சீக்கிரம் வந்து கடைய தொற. இவ்ளோ நேரம் கடைக்கு வராம எங்க போன? கடையை ஏன் திறக்கல? அது வந்து நான் பயந்து போயிட்டேம்மா. ஒரே நேரத்துல இவ்ளோ கஸ்டமரை பார்த்ததும் பயந்து போயிட்டியா? கடைக்கு கஸ்டமர் நிறைய வந்தா சந்தோஷம்ல படணும், எதுக்கு பயப்படணும்? அது வந்துமா, என் கடைக்கு இத்தனை பேர் வந்திருக்கீங்க, ஆனா எல்லாரும் கையில சிலிண்டரையும் எடுத்துட்டு வந்திருக்கீங்க. அத பார்த்துதான் நான் பயந்து போயிட்டேன். யோ, நீ தானே என்கிட்ட சொன்ன கேஸ் போட்டு தர்றேன்னு?
அதனாலதான் எல்லாரும் வீட்ல இருக்க காலி சிலிண்டரை எடுத்துட்டு வந்திருக்கோம். அப்போ எல்லாத்துக்கும் நீ ஒருத்தி தான் காரணமா? ஆமா, நீ சொன்னதை நான் எல்லாத்துக்கிட்டையும் சொன்னேன். உனக்கு அறிவு இருக்கா இல்லையா? நான் வச்சிருக்கிறது மொபைல் ஷாப்பு. நான் கேஸ்ன்னு சொன்னது மொபைல் போனோட கேஸ். அப்படியா? ஆமாமா, மொபைல் கடைக்கு முன்னாடி எல்லாரும் சிலிண்டரை வச்சுட்டு நின்னா நான் எப்படி பயப்படாம இருக்க முடியும்? ஏன் நிக்கிறீங்க, எதுக்கு நிக்கிறீங்கன்னு எனக்கு விவரமே புரியல. அதனாலதான் கடையை திறக்கல. மரியாதையை என் கடைக்கு முன்னாடி இருந்து எல்லாரும் விலைக்கு போங்க. போங்க போங்க, எல்லாரும் போங்க. அடியாமசு ஏண்டி இப்படி பண்ணுன? சொல்றி, ஏன் இப்படி பண்ண? உன்னை நம்பி குழந்தை குட்டிகளை எல்லாம் விட்டுட்டு சோறு கூட ஆக்காம எப்படியாவது லைன்ல நின்னாவது கேஸ் வாங்கிட்டு போயிடலான்னு 5 மணி நேரத்துக்கு மேல வெயில்ல காஞ்சிட்டு இருக்கோண்டி. இவங்கள பார்த்தா எப்படி தெரியுது? நானும் தானே உங்க கூட வெயில்ல நின்னேன். உன் முட்டாள்தனத்துக்கு நீ செஞ்ச தப்புக்கு நீ எவ்வளவு நேரம் வேணாலும் வெயில்ல நிக்கலாம். நாங்க ஏன் நிக்கணும்? ஏக்கோ, தாயா பிள்ளையா பழகிட்டு இருக்கோம், விட்டுருங்கக்கா. என் மாமியாளுக்கு நான் என்னடி சொல்லுவேன்? பொண்ணை நம்பி வரகடுப்புல வச்ச ஒலைய அப்படியே போட்டுட்டு வந்துட்டேன். நான் இப்ப போனா என் மாமியா என்ன கொன்னே போட்டுருவா. உன்னை சும்மா விட்டுட்டு போனா என் மனசு ஆறாது. சாவுடி சாவு, நீ எல்லாம் நல்லாவே இருக்க மாட்ட. நாசமா போறவளே. அடியே, என் புருஷன் வேற வீட்ல இல்ல. கோபால் நகர்ல இருந்து இங்க வரைக்கும் சிலிண்டரை ஒத்தால உருட்டிக்கிட்டு வந்தேன். என் இடுப்பே போயிருச்சு தெரியுமா? எல்லாம் நாசமாதான் போவ. நான் மிதிச்சா நீ செத்துருவ. வீணா கொலப்பலி என் மேல விழக்கூடாதுங்கிறதுக்காக போறேன். ரேஷன் கடையில பொருள் போட்டாலும் எங்க நாங்க போயிருவோமோன்னு பொருள் போடவே இல்லைன்னு பொய் சொல்லுவ. உன் பேச்ச நம்பி வந்ததுக்கு எங்களுக்கு இது தேவைதான். அடி பாவிகளா, ஊரெல்லாம் கேஸுக்கு திண்டாடுதுன்னு நல்ல எண்ணத்துல சொன்னேன். அந்த நாசமா போனவன் கேஸ் போட்டு தரேன்னு சொன்னான். ஆனா போன் கேஸ்ன்னு ஒரு தடவை கூட அந்த பரதேசி நாயி சொல்லல. அவன் பண்ண தப்புக்கு இப்ப நான் அடி வாங்கிட்டு இருக்கேன். நல்லது பண்ணது குத்தமாடா? அடி வெளுத்துட்டாளுக. இனி கேஸே யூஸ் பண்ண கூடாது.